ஐயா உங்களுக்கு தினமும் வேலை கிடைக்கும். இந்த இடத்துல பாருங்க, கல்யாணம் நல்லபடியா நடக்கும். மனசுக்கு பிடிச்ச மகாலட்சுமி உங்களை தேடி வந்திருக்கா. மாதையா சொன்னியா? உங்க கிரகமெல்லாம் நீங்க போராட்டம் நீங்குது தாயி. உங்க வீட்டுக்கு நல்லதே நடக்கும். பில்லி சூனியம் பாவம் போகும். இந்த மாதையா வந்த நேரம், அந்த மணிகண்ட வந்த நேரம், கஷ்டமெல்லாம் தீரும். ஒரு கும்பிடு போடு மாதையா. இந்தாங்க. ஏய், முத்தம் குடுறி. குடுக்க மாட்ட? குடுறி. இந்த சரி, இப்போ இங்க ஒரு முத்தம் குடு. எங்கடி போற? லூசு. அம்மாவை மண்டி போட்டு வணங்க. ஏய், ஏன் வடிவு, இந்த கோயில்ல அப்படி என்ன விசேஷம்? தாமரை, எங்க ஊர் விநாயகர் கிட்ட வேண்டிக்கிட்டா நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். அந்த பூவை கொடு. மகளே, உன் விருப்பப்படியே காதலனை கைப்பிடித்து தீர்க்காயுசா 100 வருஷம் வாழ்வாயாக. ஆசாமிலாம் சாமியா வேஷம் போடுறதாலதான் இந்த நாடே குட்டிச்சோர போகுது. வாழ்த்துறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். இப்படி மரத்துக்கு மரம் தாவர குரங்கெல்லாம் வாழ்த்தக்கூடாது. யாரா அது மரத்துல? இவனுங்களா? யாரா அது கேக்குறது? எந்த பையடா மரியாதை எல்லாம் பேசுறது? இறங்கி வாடா. மூஞ்சி நல்லா பாத்துக்க. நான் தான் கதிர். எனக்கு இன்னும் வேலை முடியல. வேலை முடிஞ்சதே இறங்கி வரேன். அங்கேயே நில்லு. கண்ட சிறுகிகளை வந்து சாமி கும்பிடாளுங்க. இதெல்லாம் தொடக்கூடாதுங்கிற அறிவே இல்ல. யார் என்னென்ன செய்யறது, எந்தெந்த இடத்துல கை வைக்கிறதுன்னு கொஞ்சம் கூட முறை இல்லாம போச்சு பயல்களுக்கு. இதெல்லாம் அதிகப்படி நிறுத்திக்கோங்க. யோ, மரியாதைய பேசு. மானம் கிட்டோம். என்னையா பெரிய முறைய கண்ட? நாங்க சாமியை கும்பிட்டா சாமி என்ன கோச்சிக்குமா? இல்ல நாங்க சாமியை தொட்டா சாமி ஓடி போயிருமா? நாங்க சாமியை கும்பிடுறதுனால உங்களுக்கு என்ன நஷ்டம்? இஷ்டப்படுற யார் வேணாலும் வந்து சாமியை கும்பிடலாம். இனி இப்படி பேசிக்கிட்டு தெரிஞ்சுங்க, கை கால் இருக்காது. ஜாக்கிரதை. கை கால் இருக்காதா? பாத்ரூம்டா. கை கால் தான், நல்லா பாத்துக்க. சபாஷ் மச்சான். நம்ம கையு பட்டதும் பாரு. இந்தாங்க. ஓன் ஜாதகம் இதுதானே? சாமி, என்ன எவ்வளவு பேசிக்குவோம்? ஜாதகத்துக்கு எவ்வளவுன்னு கேக்குறியா? துல்லியமா பார்க்க போனா 20 ரூபா. 20 ரூபாயா? இது ஊர் உலகத்துல நடப்பு. நான் வாங்குறது 15 தானே? 15? அது பல பேர் வைக்கிற ரேட்டியா? நான் வாங்குறது 10 ரூபா தானே? 10 ரூபாயா? மத்தவங்களுக்கு 10 ரூபா, உனக்கு 5. 5 ரூபாயெல்லாம் அதிகம் சாமி. அதெல்லாம் அயோக்கிய பையில கேக்குறது. நான் வாங்குறது 4 ரூபா தானே? 4 ரூபாயா? 4 பேர் 4 விதமா பேசுவாயா? நான் வாங்குறது 3 ரூபா தான். ஆம்பளைக்கு 2 ரூபா, பொம்பளைக்கு 1 ரூபா. சரி, பேசுறாரு பேச்சு. ரேட்ட குறைக்கிறியா? உனக்கு பரிகாரம் தாண்டி. உன் பேர் முருகேசன் தானே? ஆமா. 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தானே பிறந்த? ஆமா. இன்னும் 2 நாள். எப்படி? 2 இரவு ஒரே ஒரு பகல் தான். உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கு. அதுக்குள்ள என்ன அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி இந்த வீட்டுல கருமாதி நடக்கிறது உறுதியா. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றது? உயிர் வேணும்னா பரிகாரம் பண்ணி ஆகணும். அப்படியா? ஆமா. என்ன பரிகாரம்? என்ன பரிகாரமா? பலதானிய பரிகாரம்னு பேரு. இது சரியா வராது, நீ ஒத்துக்க மாட்டேன். என் சொத்தை வித்தா பரிகாரம் பண்றேன். தயவு செய்து ஏதாவது பண்ணி விடுங்க. அப்ப இரு, கொஞ்சம் பொறு. இந்த மாசத்துக்கு என்னன்னு கேட்டா சாமி, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? அம்பாள்கிட்ட கேட்டு சொல்றேன். ஏன் ஜௌரியத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ண முடியாது.
2 பட்டு புடவை, 2 பட்டு வேஷ்டி, சரி. 1 மண்டை வெள்ளம், 2 குண்டாவில 2 படி தோரம் பருப்பு, 2 படி பச்சரிசி, கொஞ்சம் கிசுமிசு பழம், பசுமாட்டு நெய் ஒரிஜினலா இருக்கணும், கலப்படம் இருக்கப்படாது, 1 தாரு ரசாலி பழம், அதுல லேசா பழத்தை பச்சை நாடா பழம் 3 வேணும். அது யாருக்கு? அது சின்ன அம்பாள் வம்பு பண்ணும், அதுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்த்து கொடுத்தீங்கன்னா ஒரு வழி பண்ணலாம். பயங்காட்டுறானே. 1 வெள்ளி அண்டா, 2 பித்தளை குண்டா, இதெல்லாம் வண்டியில ஏத்தி விட்டா போதும். ஆனா இப்ப அவசர தேவை. 1 படி பச்சரிசி, 2 படி தோரம் பருப்பு, 1 சுங்குடி சேலை, 1 ரோசா மாலை. சாமி பரிகாரம் எனக்கு தானே? பின்ன பரிகாரம் எனக்கா? பரிகாரம் அம்பாளுக்குயா? அம்பாளுக்கு பரிகாரம் பண்ணா நீ இந்த அம்பாளோட சல்லாம பண்ணலாம், இல்லைன்னா இந்த வீட்டுல மரணம் சம்பவிக்கப்படா. சாமி சீக்கிரம் பரிகாரம் பண்ணுங்க சாமி. உயிர் மேல ஆசை இருக்குல்ல, பண்ணாம எப்படி இருப்ப? மறுபடியும் நான் திரும்பி பரிகாரம் முடிச்சு வரும்போது கிழக்கு மேற்கு தெற்கு எல்லா வாசலையும் அடைச்சிரு. அப்படியே செஞ்சிருங்க சாமி. ஏன்னா எந்த வாசல் வழியா எமன் வந்து தாக்குவான்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு, நீ சாப்பிடும் போது கொஞ்சம் நிதானமாவே சாப்பிடு. ஏன் சாமி? ஒவ்வொரு பருக்கையிலையும் எமன் பூந்து தொண்டையை நெரிக்க வாய்ப்பு இருக்கு. சாமி நான் பரிகாரம் முடிக்கிற வரைக்கும் சாப்பிடுறதே இல்ல, ஏன்னா பிரச்சனை அப்படி இருக்கு. பரிகார ஜாமான்லாம் மூட்டையா கட்டி வச்சாச்சா? ஒண்ணு விடாம கட்டி எடுத்துக்கிட்டு வா. எமனுக்கு பயப்படு, எமனுக்கு பயப்படு. குர்ரி சாமி. கொண்டா எல்லாம் வச்சாச்சா? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு சாமி. பின்னாடி இருக்க 3 கதவையும் உடைச்சிட்டு சுத்தமா செங்கலை வச்சு அடைச்சிரு. அப்படியே செஞ்சிருங்க சாமி. நான் இந்த பக்கம் போலாமா? இந்த பக்கம் போகலாம். எத்தனை நாள் போகலாம்? 2 இரவு 1 பகல். அதுக்குள்ளே நான் பரிகாரத்தை முடிச்சுட்டு வந்துருவேன். அதே மீறி நீ போனீன்னா எனக்கு முன்னாடி பாதச்சனி ஒன்ன பிடிச்சிருவான். அப்புறம் உன் குடும்பம் அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. வரட்டுமா? வாங்க சாமி. நீங்க வர வரைக்கும் நான் இந்த வாசலே மிதிக்க மாட்டேன் சாமி. அதுகளை வாழ வைக்கணும்னா நீ நான் சொன்னதை கேளு. சரிங்க சாமி. எனக்கு ஏகப்பட்ட பரிகாரம் கிடக்கு. இன்றைய முக்கிய செய்தி. பல மாதங்களாக வறட்சியின் பிடியில் சிக்கி தத்தளித்துக் கொண்டிருந்த நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் சுற்றுப்புற கிராம விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நாளை மேட்டூர் அணை நல்ல காலம் பிறந்துருச்சு தலைவரே. ராசா நீங்க நல்லா இருக்கணும். வெள்ளம் அத்தானையும் அத்தி வெள்ளம் பள்ளம் இல்ல கள்ளம் இல்ல அள்ளி கொள்ள பாடிச்செல்லம் தள தளன்னு பரபரக்கும் கண்ணி பொண்ணுடா இது பள பழக்கும் நரைக்கும் தண்ணி தங்கண்டா. ஊரு தாண்டி எல்ல தாண்டி வந்திருக்கும் தண்ணி தாய் ஒன்ன என்ன தூக்கி போட்டு ஊஞ்சலாடும் ஒண்ணு தாய் சூட ஏத்தி பூவ தூவி பூஜை போடுடா ஓன் தலைய காட்டி தண்ணி சாமி ஆதி வாங்குடா. இந்த ஹீரோ இருக்கும் அந்த காலம் வரைக்கும் எங்க மண்ணு மணக்கும் எங்க அப்ப அத்தா அண்ணன் தம்பி புள்ள குட்டி வாழ்க்கை சேரக்கும். கிட்டு பொத்து கிட்டு வந்தா தண்ணி இந்த தண்ணி ஆடு மாடு மக்கா மாறு ஆடுகிறோம் எண்ணி எண்ணே மணியா அணி அணியா நெல்லு சாயுது அதான் நுனி நுனியா தரம் பிரிக்க காத்து பாயுது. அரிசி சோறு 5 காய் ஆக்கி திங்குறோம் ஏதோ 3 நேரம் ஒலையறிய விருந்து பொங்குறோம். மண்ணு குடிச இனி மச்சு வரிச குழி தோண்டி பழச ஆனா புதைச்சு வச்சு மாத்தி போட்டோம் எங்க தரிச. இறங்கி போறான் குபேர பயலும் கூட போறான் தானியத்தில் தங்கம் விளையுண்டோய் வருஷக்காடு செழிக்க போது வருஷம் பூரா விளைய போது பதரகாளி பாதுகாப்பாடு. மேடு மலை காடு கரை தாண்டி வந்த தண்ணி நொற தீர்க்க வந்த ஏடமக்க நெஞ்ச குற பஞ்சம் பத்தி போகும் நேரம் வந்ததே இங்க முறையா நிலமொழியா அழகு கொஞ்சுதே. கட்ட பூமி பச்சாயாகும் நட்ட பயிர் புச்சம் போகும் பட்டக்காடன் நாவியாகும் காசு பணம் வந்து சேரும் குடிசையெல்லாம் குச்சி வீடு ஆக போகுதே அட ஆசைப்பட்ட எல்லாம் வந்து சேர போகுதே. நீ எல்லாம் புதுசா வந்து சேரும் வரசா அட ஏதோ நினைச்சா இந்த ஆத்து தண்ணி அம்மா மனசா. பாவி பயலுக்கு 1000 கண்ணு 1000 காது வீட்டு வாசல்ல போய் இறங்கினா
நமக்கு சம்மதியா வளர்ந்துட்டானா நம்மளை நடுவீதிக்கு கொண்டு வந்துடுவான். சனிய வளம் போனா என்ன இடம் போனா என்னன்னு ஒதுங்கி இருந்தாலும் வலிய கூப்பிடுறான். என்ன வம்ப உண்டாக்க போறானோ? மாரியம்மா நீதாம்மா காப்பாத்தணும். வாங்க பண்ண. கும்பரம் பெரிய தம்பி உள்ள வாங்க. கும்பரம் பெரிய தம்பி. உட்காருங்க. இந்த சனியனும் வந்திருக்கானா? பம்ப விலை கொடுத்து வாங்குறவனாச்சே. பண்ண, நாங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மெல்லமா வரீங்க. நீங்க இந்த சங்க உறுப்பினர் இல்ல, அதனால உங்களை நான் மன்னிக்கிறேன். நெல் உற்பத்தியாளர் சங்கத்துக்கு நான் தலைவரானதும் நம்ம பக்கத்துல இருக்க மிராசுங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்க. நீங்க மட்டும்தான் இன்னும் சேரல. நானும் சேர்ந்துறேன் பெரிய தம்பி. ரொம்ப சந்தோஷம். பெரிய தம்பி தூண்டில்ல பண்ண விழுந்துட்டான். இனி நம்ம காலையும் விழுந்துதான் ஆகணும். பண்ண, விவசாய தொழிலாளர் சங்கத்துல சேர்ந்துட்டோன்ற திமிர்ல உங்க ஒரு கூலிக்கார பசங்க என்னையே எதிர்க்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டானுங்க. தான் பக்கத்து ஊரான்களே தலைவரால அடக்க முடியலன்னு மத்த மிராசுங்க குறை சொல்றது எனக்கு அவமானமா இருக்கு. அவன்களை அடக்கி ஒடுக்கணும். சரி பெரிய தம்பி. அந்த பயல்களை இடுப்புல வேட்டி கட்ட விடாதீங்க, செருப்பு போட விடாதீங்க, தலைப்பாடா அடிச்சுக்கிட்ட. நீங்க மட்டும் கேட்கல. அதோட விளைவுதா இப்ப அவனுங்க சமத்துவம் பேசிக்கிட்டு வேட்டி வாங்கணும், சட்டை தைக்கணும், செருப்பு போடணும்னு கூலியை உயர்த்தி கேட்கறானுங்க. நீங்களும் மறுபேச்சு பேசாம கொடுத்துக்கிட்டே வரீங்க. சுத்தி வளைச்சு நம்ம தலையிலே கை வச்சுட்டானே. பெரிய தம்பி, உங்களுக்கு தெரியாது இல்ல, அவனுங்களுக்கும் 4 விஷயம் தெரிய வந்துட்டு யாரும் உயர்வு தாழ்வு இல்ல, எல்லாரும் என் நாட்டு மன்னர்கள்னு அரசாங்க சட்டம் சொல்லுது. நான் சட்டத்தை மீறி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? என்னையா பொல்லாத சட்டம்? சட்டத்தை தூக்கி குப்பையில போடுங்க. நமக்கு எது நல்லதுன்றத பாருங்க. இப்ப எங்க ஊர்ல நான் வச்சதுதான் சட்டம், ஏன் கொடிதான் பறக்குது. அரசாங்கம் என்ன பண்ணிட்டு? எதுவும் மாறக்கூடாது, பயப்படக்கூடாது. அவனுங்களை அடிச்சு ஒடுக்கணும். அவனுங்க என்னைக்குமே அடிமையாதான் வாழணும், தலைநிமிரவே கூடாது. சட்டம் நீதி நேர்மன் அவங்களை நமக்கு சமத்துவமா உட்கார வச்சுட்டா அப்புறம் நமக்கு யார் வேலை செய்வாங்க? நாம எப்படி விவசாயம் செய்யறது? நமக்குன்னு வேலை செய்யறதுக்கு ஒரு கூட்டம் வேணும். அந்த கூட்டத்தை அடிமைப்படுத்துறதுக்காக தான் நம்முடைய முன்னோர்கள் சாஸ்திரன்ற பேர்ல சாதியை உருவாக்குனாங்க. சாதின்ற கட்டுமானத்தை விட்டுட்டா நாம வசதியா வாழ முடியாது. அப்புறம் ஆத்துல தண்ணி வந்துட்டு விவசாய வேலையை ஆரம்பிக்கணும். விவசாய தொழிலாளர் சங்கத்தானுங்க மிராசுங்களை சந்திச்சு எட்டனா கூலியை உயர்த்தி கொடுத்தாதா எங்க ஆளுங்க வேலைக்கு வருவானுங்கன்னு மிரட்டல் விட்டுருக்கானுங்க. உங்ககிட்டயும் வந்தானுங்களா? டீ கடைக்காரன் வந்து எட்டனா கூலியை உயர்த்தி தரணும்னு கேட்டான். நீங்க என்ன பதில் சொன்னீங்க? நான் அக்கம் பக்கம் விசாரிச்சுட்டு தான் தர முடியும்னு சொன்னேன். விலைவாசி ஏறிட்டு அப்படி இப்படின்னு புலம்புனா. நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். இல்லையே, நீங்க எட்டனா சேர்த்து தர ஒத்துக்கிட்டதா தகவல் வந்தது. ஐயோ சத்தியமா இல்ல தம்பி. பண்ண, நீங்க நெல் உற்பத்தியாளர் சங்கத்துல சேர்ந்துட்டீங்க. இனி ஏன் உத்தரவு இல்லாம கூலியை உயர்த்தி தரக்கூடாது. சரிங்க. 5 மாசமா வேலை இல்லாம அரை வயிறும் கால் வயிறும் கஞ்சி குடிச்சு உயிர் வாழ்ந்தான். ஆத்துல தண்ணி வந்துட்டு இனி வயிறார சாப்பிடலாம்னு நினைச்சா படுவாய் பெரிய தம்பி நமக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு மிராசுகளை தடுத்து நம்ம வயிற்றுல மண்ணள்ளி போடுறான். இனி நாம எப்படி உயிர் வாழ்றது? பண்ணையா நெல் உற்பத்தியாளர் சங்கத்தில் சேருவாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல தலைவரே. பெரிய தம்பிக்கு பயந்துதான் சேர்ந்திருக்காரு. பயந்தோ பயப்படாமலா சேர்ந்துட்டாரு. இனி நாம என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணுவோம். காளிமுத்து, எரியிற கொள்ளியில் எந்த கொள்ளி நல்ல கொள்ளி? மிராசுதாரங்க எல்லாருக்கும் ஒரே சிந்தனை தான். கூலிக்காரங்க எப்போது கூலிக்காரனாவே இருக்கணும். அவங்க கொடுக்கற கூலி அன்னைக்கு சோத்துக்கு தான் பத்தணும். அடுத்த நாள் மறுபடியும் அவங்ககிட்ட கையாந்தணும்னு நினைக்கிறாங்க. நாம எட்டனா கூலி சேர்த்து கேட்கறது அவங்களுக்கு பொறுக்கல. நமக்கு வேலை கொடுக்க